ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி வச்சு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், என்ன மெஷர்மெண்ட்டில் அரைக்கலாம், உளுந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அதோடைய அட்ரஸ் கொடுங்க, எங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உளுந்து பற்றி நான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலுமே நான் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் காட்ட போகிற உளுந்தோட பிராண்ட்லேருந்து காசு வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நிச்சயமாக கிடையாது. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்தை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் சஜஸ்ட்லாம் நான் பண்ண கிடையாது. நீங்கள் உங்களுடைய விருப்பம், நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிராண்டடான உளுந்தாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம ரேஷன் புழுங்கரிசி எவ்வளோ சேர்க்கலாம், பச்சரிசி எவ்வளோ சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அம்மா வீட்டில் காவேரி வாட்டர் இருக்குல்ல, அதில் தான் நான் உங்களுக்கு இட்லி மாவு அரைச்சி காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட மினரல் வாட்டர்லாம் கிடையாது, ஆர்ஓ வாட்டர்லாம் கிடையாது, காவேரி வாட்டரில் அரைச்சி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் தான் எங்கள் வீட்டில் காவேரி வாட்டர் இல்லை, அதனால் அம்மா வீட்டில் காவேரி வாட்டரில் அரைச்சி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த உலக்கால் 4 உலக்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசி அதே மாதிரி சொல்கிறீங்க இட்லி அரிசியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ அதனால தான் நீட் அரிசியிலே நான் செஞ்சு காமிக்கிறேன். வாயில் போட்டு பாருங்கள், பல்லில் ஒட்டுச்சு அப்படின்னா அது இட்லிக்கு சரி வராது. கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருந்துச்சுன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் மேட்டர், வேறு ஒன்றும் இல்லை. அரிசி பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீல அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரேஷன் புழுங்கல் அரிசி 4 உலக்கு சேர்த்துருக்கேன். 1 உலக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த டம்ளரால் அளக்குறோமோ சேம் அதே டம்ளரில் நீங்கள் அளந்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட அதே உலக்கில் 1/4 உலக்கு அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். 1/4 உலக்கு, அரை உலக்கு, 3/4 உலக்கு. இது 1/4 உலக்குங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட போச்சுன்னா 3/4 உலக்கு, அதுக்கு நிறைய போச்சுன்னா 1 உலக்கு. ஸோ அதனால் நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதில் 1/4 உலக்கு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லரிசி மாவு நிறைய காணும், ரேஷன் அரிசி அதில் பாதி தான் காணும். ஸோ அதனால் உளுந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி ரேஷன் அரிசியில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதனால் உளுந்து கம்மியாக சேர்த்தா போதும். வெந்தயம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். வெந்தயம் அதே மாதிரி நீங்கள் கேட்குறீங்க வெந்தயம் என்ன மெஷர்மெண்ட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. வெந்தயத்துக்கு பெரிய அளவில் மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வெந்தயம் கூட போயிட்டாலும் மாவு நல்லாமல் போயிடும், கம்மியாக போயிட்டாலும் நல்லா இருக்காது அப்படின்லாம் கிடையாது. வெந்தயம் நீங்கள் ஒரு சுமார் ஒரு 4 கிலோ அளவுக்கு மாவு சேர்க்குறோம், ஒரு அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா கூட அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானது தான். இப்போ நம்ம ரேஷன் அரிசி எடுத்தோம் இல்லையா, இதில் கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவினீங்க அப்படின்னா அதில் உள்ள ஸ்மெல்லு சுத்தமாகவே இருக்காது. ஆனால் நான் இப்போ வச்சுருக்க அரிசியில் ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இல்லைன்றனால நான் ரஃபாகவே கழுவுறேன். ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அந்த அரிசியில் தண்ணி விடும்போது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக அரிசி தெரியணும். அந்தளவுக்கு கழுவிட்டிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு மாடு தொட்டிலாம் பக்கத்தில் இருக்குன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மாடு தொட்டியில் ஊற்றிடுங்க. இப்போது நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல. உளுந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் உளுந்து ஊறிச்சு அப்படின்னா போதும். அரிசி ஊறினா ஒரு 3 மணி நேரம் கழித்து உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக உளுந்து 1 மணி நேரமும் அரிசி 4 மணி நேரமும் ஊறியிருக்கு. இப்போ 4 மணி நேரம் கழித்து உளுந்தை நான் கல்லில் போட போகிறேன். உளுந்து 1 மணி நேரம் தாங்க ஊறிச்சு. தண்ணியை வேறு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உளுந்துக்கு அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இப்போது நான் எப்போவுமே ஓல்டு மாடல் கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓல்டு மாடல் கிரைண்டருக்கும் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண கிரைண்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே புரிய வரும், ஓகேங்களா? இப்போ உளுந்து எப்போவுமே அரைக்கும் போது நான் உளுந்து மட்டும் தனியாக எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இட்லி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. வீட்டில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றனால இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? உளுந்து நான் இதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்து எப்போவுமே அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். சைடில் பருப்பெல்லாம் போய் தேங்கி நிற்கும். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக எடுத்து விடணும். அதே மாதிரி முக்கியமாக ஸ்டாப்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்பர் சரியாக இல்லைன்னா கூட பருப்பு அங்கங்கே போய் தேங்கி நின்றுக்கும், மாவு சரியாக காணாது. உளுந்து அரைக்கும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இட்லிக்கு முக்கியமானதே உளுந்து தான். ஸோ உளுந்து நீங்கள் அரைக்கும் போது நல்ல சைடில் உள்ள பருப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி தெளித்து அரைங்க. உளுந்து ஊற வச்சா அந்த தண்ணியிலே நீங்கள் அரைங்க. மாவு நல்லா புஃப்னு காணு வரும். நல்லா புஃப்னு மேலே வந்ததுக்கப்புறமா கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட பருப்பே தெரியக்கூடாது. நல்ல நைஸாகவும் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும் கையில் எடுக்கும்போது மாவு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லியுமே ரொம்ப நல்லா வரும். கையில் எடுக்கும்போது அங்கங்கே உங்களுக்கு பருப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாவு நீங்கள் உடனே வலிச்சிடாதீங்க. உளுந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். கையில் எடுத்து அமுத்தினோம் அப்படின்னா அப்படி சாஃப்டாக அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கணும். இந்த உளுந்து எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன்.
உளுந்து நம்ம சேர்த்த உளுந்து கால் உலக்களவுக்கு உளுந்துக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் எந்த பிராண்டட் உளுந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த லோக்கலில் கிடைக்கிற உளுந்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா காணி வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிராண்டடான உளுந்தாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து அக்ஷயா அப்படின்ற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உளுந்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தனால மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேறு எந்த காரணத்தாலும் உளுந்தை பற்றி நான் பெரிய அளவில் சொல்ல விரும்பலை. உளுந்து வந்து நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் வாங்கிக்கோங்க, பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஓகேவா? எடுத்து ஊற்றும் போது பாருங்கள், உளுந்த மாவு வந்து இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ரேஷன் அரிசியில் மாவு அரைச்சும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உளுந்தில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தி அரைக்கிறது தான். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் சொல்கிறீங்க வளவலன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு நான் பேசியுமே நிறைய டவுட்ஸ் வந்து கீழே கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத சரியாக கவனமாக கேட்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டாக நீங்கள் கேட்டு மாவு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும். எந்தவித சந்தேகமே உங்களுக்கு வராது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் காட்டின மாதிரி 4 உலக்களவுக்கு புழுங்கல் அரிசி, 1 உலக்களவுக்கு பச்சரிசி தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பாதிக்கு பாதி கூட புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். பட் உளுந்தோட மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்குமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரியான என்ன வீடியோ வேணும், எந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்து உங்களுக்கு வீடியோ வேணுன்றதே கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். முழுக்க வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு தான் நம்ம இப்போ மாவு அரைச்சிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இட்லி கிடைக்கும். மினரல் வாட்டரில் அரைக்கிறதுக்கும் காவேரி தண்ணியில் நம்ம மாவு அரைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். மினரல் வாட்டரில் ஆர்ஓ வாட்டரில் அரைக்கும் போது மாவு நல்லா ஒயிட்டாக தெரியும். பட் காவேரி வாட்டரில் அரைக்கும்போது லைட்டாக மஞ்சள் அடித்த மாதிரி தெரியும். அதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் இட்லி வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது, நல்லா ஒயிட்டாகவே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல தண்ணியில் ஊற வைங்க, நல்ல தண்ணியில் மாவு அரைங்க, இட்லி ரொம்ப நல்லா வரும். அதெல்லாமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதிகமாக பேசியிருக்கேன் அப்படின்னா கூட தேவையில்லாமல் என் குடும்ப விஷயங்களையும் இல்லை வேறு விஷயங்களையும் நான் பற்றி பேசியிருக்க மாட்டேன். ஒவ்வொரு வீடியோலையுமே மாவுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவும் அரைச்சி வலிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். உளுந்த மாவு அரைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ ரெண்டையுமே ஒன்றா கலக்க போகிறோம். கலக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம கலந்துக்கலாம். உளுந்து மாவு பாருங்கள், நம்ம அரிசி மாவில் விடும்போது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கெட்டியமாகவும் ரொம்ப கல் மாதிரி உளுந்து மாவு வலிச்சு எடுத்திங்க அப்படின்னாலும் இட்லி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காதுங்க. ரொம்ப ரஃப்பாகவும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ உளுந்து மாவு நம்ம வலிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. மறுபடியும் சொல்கிறேனே நினைக்காதீங்க. ஏன்னா இட்லிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த உளுந்து மாவு தான். அரிசி மாவு நம்ம அரைக்கும்போது வலிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக மாவு வலிச்சு எடுத்துக்கோங்க. கொரப்பாலாம் அரைச்சி எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மாவு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கையை வச்சு கலந்துக்கோங்க. இதை கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன ஹைஜீனிக்கே இல்லாமல் கை வச்சு கலக்குறீங்கன்னு. மாவை எந்த அளவுக்கு கை வச்சு நீங்கள் கலக்குறீங்களோ மாவு அந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகும். கையில் உள்ள ஃபெர்மெண்டேஷன், அந்த கையில் உள்ள அந்த என்ன சொல்கிறது, உங்கள் கையில் உள்ள ஃபெர்மெண்ட் பவர் தான் உங்களுடைய மாவை வந்து நல்லா புளிக்க வச்சு நல்லா சூப்பராகவும் சாஃப்டாகவும் கொடுக்கும். நீங்கள் வெறும் கரண்டிலாம் வச்சு சும்மா ஸ்டைலுக்காக கரைச்சி நம்ம மாவு அரைச்சோன்னா கண்டிப்பாக இட்லி நல்லா வராதுங்க. ஸோ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் மாவு கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு கரைச்சாச்சு. நான் 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஒரே பாத்திரத்தில் வச்சோன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ரேஷன் அரிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் மாவு புளிச்சிரும், ரொம்ப அதிகமாகவும் மேலே பொங்கி எலும்பி வரும். ஸோ அதனால் வந்து 2 பாத்திரத்தில் மாற்றி எப்போவுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கி வலிஞ்சிச்சுன்னா கீழெல்லாம் இடம் வந்து நாசியாயிரும், மாவு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா க்ளீனாக வலிச்சு தொடச்சி விட்டாச்சு. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நாள் லைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மார்னிங் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லா சூப்பராக மேலே புஃப்னு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதே வந்து கம்மியாக மாவுக்கு கொஞ்சம் தான் இடம் கேப் விட்டு நான் மாவு அதில் வச்சுருந்தேன். இது வந்து தட்டெல்லாம் அப்படியே மேலே வந்து ஒட்டிக்கிச்சு. பட் இதில் நிறைய இடம் கொடுத்துருந்தேன், அதனால் மாவு நல்லா புஃப்னு மேலே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து மாவு நம்ம வலிச்சு வைக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட்டு. ஸோ மாவுக்கு வந்து எப்போவுமே நல்ல கேப் கொடுத்து பொங்குற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பொங்கி வந்த மாவு கலக்கி விடுறேன். மாவு எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ரொம்ப அடிச்செல்லாம் கலந்துட்டிங்கன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். மாவு வந்து சாஃப்டாக இருக்காது, இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்பலாம் கலக்காதீங்க. லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டு இந்த மாவை நான் க்ளோஸ் பண்ணி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். இப்போது இந்த கரண்டி வச்சுருக்க மாவு மட்டும் நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அந்த மாவு ஃப்ரிட்ஜுக்கு போகட்டும்.
இப்போ இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம். மாவு பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட் கலராகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேஷன் அரிசியில் தான் மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு மாவுமே நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். எப்படி இருக்குது இட்லின்றதை பார்த்துடலாம். நம்ம இட்லிக்கு கூட தொட்டுக்க சட்னி அரைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சௌச்சௌ சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த சட்னி வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டுருக்கு. இட்லி வந்து எடுத்து ஒரு குழிக்கரண்டியில் இது மாதிரி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாக இட்லி வெந்துடும், 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஊற்றும் போது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே மாவு வெளியே எடுத்து வச்சுட்டு ஊற்றுங்க, ரொம்ப சீக்கிரமாக இட்லி வெந்துடும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். விக்னேஷ்க்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூல், சிவானிக்கு வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூல் அப்படின்றனால தம்பிக்கு மட்டும்தான் இட்லி ஊற்றுறேன். ஸோ அப்பப்போ சூடாக ஊற்றி கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இட்லி வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இட்லி எப்படி வெந்திருக்குன்னு. 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். ஒரு கத்தி விட்டு நான் குத்தி பார்த்தேன், இட்லி நல்லா வெந்திருக்கு. ஸோ இட்லி வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இட்லி எடுக்கும் போது தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே இட்லி வேக வைக்க போகிற முன்னாடி தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை வந்து உள்ளே வைங்க. இப்போ இட்லி எடுத்துகிட்டு எப்போவுமே அடித்தட்டுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி தெளித்து எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இதே மேல் தட்டாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நிறைய தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இட்லி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, துணியில் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இட்லியுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு வேறு ஒரு பிளேட்டில் வச்சு நான் கிளியராக காமிக்கல பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஒரு இட்லி கேக் மாதிரி இருக்குது. நல்லா கையில் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கூட இதோடைய சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட குறையாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுந்து வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக அரைச்சிருக்கோம்ல, அதனால தான் வந்து இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து ஒரு நாள் எப்படியே இட்லி வச்சுருந்தாலுமே குறையவே குறையாது. கண்டிப்பாக இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இட்லி சம்மந்தமான நிறைய வீடியோஸில் வந்து கமெண்டில் வந்து என்ன உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி சோளமுத்து அப்படின்றவங்க ஒருத்தவங்க, ஹாய் மேம், நீங்கள் யூஸ் பண்ணுற உரைடாலோட பேக்கிங்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுங்கள், பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு எந்தவித பெய்ட் ப்ரொமோஷன் அது மாதிரிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற உளுந்துடைய இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதோட அட்ரஸ் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அக்ஷயா அப்படின்ற இந்த உளுந்து தான் வந்து எங்கள் சைடு கிடைக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த உளுந்து யூஸ் பண்ணால் தான் இட்லி நல்லாயிருக்குமா அப்படின்னாலும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, யாரையும் கம்பல் பண்ணவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அக்ஷயா அப்படின்ற உளுந்த பருப்பு. நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து உதயம், அதுக்கப்புறம் மகாராஜா, அது மாதிரி நிறைய பிராண்டில் வருது. அது மாதிரி பிராண்டில் உள்ள உளுந்துமே வந்து நல்லாவே மாவு காணும், நல்லா இட்லியும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது பிரகாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்தோட பிராண்டு. உளுந்து எப்போவுமே வந்து ஸ்டாக் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெஸ்ட்டு. உளுந்து வந்து பழசாயிட்டாலும் மாவு நல்லா காணாது, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.